சேவலுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி காலங்காலத்தில் பல் தேய்க்கிறோம், அதேமாரி சேவலுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே நல்லா கொஞ்சம் வெயில் வரும்போது லைட்டாக தண்ணி போட்டு அப்படி மூஞ்ச உடைக்கணும். வச்சுட்டு லைட்டாக தண்ணி அப்படி அப்படி உள்ளுக்கு ஊற்று அப்படி தட்டணும். தட்டினா வாயிலேருந்து ஜொல்லு ஜொல்லாக வரும். அப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு லைட்டாக அப்படி சுத்து கை ஒரு 10 கை போடணும். போட்டா திருப்பி அப்படியே இந்த பக்கம் ஒரு 10 போட்டுமா போட்டு தாவலை இப்படி நிற்க வைக்கணும். நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் தொடக்கி கூட இருந்தாலும் சண்டை விடலாம். 2 கண்ணு இருக்கிற சேவல் கூட நம்ப முடியாது. குருடு சேவலை வந்து நம்பி சண்டை விடலாம். டப்பிங் பார்க்கும்போது சேவல் வந்து பெறலணும். 2 பக்கம் பறந்ததுன்னா சண்டை விடலாம். தொடக்கி இந்த பக்கம் 10 கை பண்ணோம். ஆமா இப்படிதான் பண்ணோம். 10 கை பண்ணோம். வக்கிக்கு ஒரு 10 கை போட்டுமா. அப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரி தொடக்கி ஒரு 10 கை போட்டு ரக்கைக்கு ஒரு 10 கை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சைடு கை தட்டணும். யாருக்கு இருந்தா அப்பதான் வெளியே வரும். வந்து பாருங்க யாரு சைடு கை வந்து போட்டீங்கன்னா சேவல் வந்து நல்லா இடுப்பு பெருகாம இருக்கும். இடுப்பு சைடுல நமக்கு எப்படி இடுப்பு பெருகுது அந்த மாதிரி இடுப்பு பெருகாம இருக்கும். இந்த பக்கம் சைடு கை ஒரு 10 கை, அதே மாதிரி இந்த சைடுல அதே சைடு இந்த பக்கம் ஒரு 10 கை. நல்லா தான் ஒரு 2 விரல் அப்படி பிரியணும். அப்படி பிரியணும். 2 விரல் பிரிஞ்சாதான் சேவல் வந்து சண்டை நல்லா இருக்கும். அப்படி போடணும். 10 கை போட்டீங்களா. அதுக்கப்புறம் பின்னால கட்டா கை லைட்டா இப்படி கொஞ்சம் தண்ணி வைக்கணும். பின்னால இந்த இடத்துல மயம் இருக்கும். லைட்டா அப்படி அழுத்தணும். இந்த வந்து பார்த்தீங்களா அது அடிக்குது பாருங்க சர்ன்னு. இது வந்து ரொம்ப சேரக்கூடாது. இந்த மயம் லைட்டா அழுத்திட்டு அப்படி பின்னால பக்கம் ஒரு 10 கை போடணும். அதுல 2 விரல் பிரியணும். இந்த விரல் பிரியறதுல தான் வந்து விஷயமே இருக்குது. பேக்ல ஒரு 10 கை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 10 கை. ஆமா விரல் பிரிஞ்சாதான் வந்து நம்மளுக்கு வந்து சேவல் வந்து அங்கதான் போகும். நல்லா சண்டை போடும். அப்பதான் போட்டீங்களா. போட்டு லாஸ்டா வந்து இந்த கை ஒரு 10 கை போடணும். இந்த கை ஒரு 10 கை போட்டீங்கன்னா உள்ள அடிக்கிற சேவல், கால் அடிக்கிற சேவல் எதுவாக இருந்தாலும் நீங்க இதே மாதிரி வச்சிடலாம். அதுக்கு வேற இதுக்கு வேற எல்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்று தான். லாஸ்டா கழுத்துல லைட்டா ஓடிக்கணும். மலமலான்னு கேட்கும் சவுண்டு. அது வச்சீங்கன்னா மலமலான்னு கேட்கும். இப்படி லைட்டா ஓடிக்கலாம். அதுதான் பண்ணிட்டீங்களா. அதுக்கப்புறம் சுத்துகை ஒரு 10 கை சுத்துகை பண்ணும். ஏன்னா சேவல் திடீர்னு பேல் சேவல் மாட்டிக்கும். ஆமா பேல் சேவல் கொக்கி பேல் சேவல் மாட்டிக்கிச்சுன்னா சேவல் வந்து ஒரு சேவல் உருவான், ஒரு சேவல் உருவ தெரியாது. ஆனால் ஒரு 10 கை சுத்துகை இந்த பக்கம் போட்டீங்கன்னா சப்போஸ் பேல் சேவல் மாட்டிக்கிச்சுன்னா கூட பாருங்க சேவல் நகையாவே இல்லை. சேவல் சொரியும் போகுது. திடீர்னு அசர் அடிக்கிற சேவல் மாட்டிக்கும். அசர் அடிக்கிற சேவல் மாட்டிக்கிச்சுன்னா அசர் வாங்கிச்சுன்னா எடுத்து வச்சிங்கன்னா முறைக்காது. இந்த மாதிரி நீங்க 10 கை போட்டீங்கன்னா சேவல் அங்கேயே பத்துக்கும். புரியுதுங்களா. ஒரு 10 கை போட்டீங்கன்னா சேவல் தான். சேவல் நகை இல்லை. புரியுதுங்களா. அதனால இங்கே நம்ம இங்கே வந்து இங்கே ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி படுக்க வைக்கணும். படுக்க வச்சிங்கன்னாதான் களத்துல போய் சேவல் நல்லா சண்டை போடும். நீங்க சும்மா கிட்டே மேல எடுத்து வச்சு எத்தனை நாங்கள் வச்சிட்டீங்கன்னா சேவல் அங்கே சப்போஸ் பேல் சேவல் மாட்டிக்கும், திருடு சேவல் மாட்டிக்கும். 2 பக்கம் வயிற்றுல பூந்துக்கும். வெளியே ஒரு 4 அடி அடிக்க திருப்பி உள்ள பூந்துக்கும். அப்போ சேவல் ஏமாறும். அதனால வந்து நீங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா தான் சேவல் வந்து அங்கே சப்போஸ் மாட்டிக்கிச்சுன்னா கூட உருவிட்டு அடிக்கும். புரியுதுங்களா. நம்ம வீடியோவை பாருங்க.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.